வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நேற்று தேவகோட்டையில் மாற்று கட்சியினர் தாவேகாவில் இணையும் விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. திமுக, அதிமுக, அமமுக அப்படின்னு நிறைய கட்சிகள்லேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க, தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் டாக்டர் VM ஆசை தம்பி அவர்கள். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. நேற்று ஒரு வழியாக வந்து தாவேகாவோட இணைப்பு விழா முடிஞ்சிருச்சு. நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், தாவேகாவில் இணைய போகிறாரா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இணைஞ்சிட்டிங்க. ஆனால் நேற்று இணைப்பு விழாவில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் கவனித்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது OPS அவர்கள் பேரை எடுக்கும்போது அப்படியே கண்ணு கலங்குனீங்க, மைக்கை கொடுத்துட்டீங்க. என்ன காரணம்? அது முதல்ல விஜயகாந்த் மன்றத்தில் இருந்து அப்புறம் விஜயகாந்துடைய கட்சியில் இருந்தோம். அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்து தூக்கிட்டு அவர் தர்மபுத்த டயத்தில் அவருடைய சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள்லாம் அகலந்து ஆரம்பிச்சு அவரோட நாங்கள் பயணித்தோம். அப்போவுமே அவர் முதலமைச்சராக இருந்து தூக்கப்பட்டதுக்கப்புறம் தான் அவரோட போய் நாங்கள் சேர்றோம். அப்போ நாங்கள் இந்த பிரதிபலன் பார்த்து நாங்கள் சேரலை. அதுக்கப்புறம் அப்படியே 5 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அவரை தனிமைப்படுத்தினாங்க, அவர் கட்சியிலேருந்து நீக்கினாங்க. நம்ம அவருடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருந்ததுனால அவரோடய தொடர்ந்து பயணித்து அந்த போராட்ட காலத்தில் இருந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாங்களும் பேசி பார்த்தோம், ஐயாவும் பேசி பார்த்தாக. அதனால் இவரை இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எடப்பாடி தெளிவாக நின்றுட்டார். அதை மூடி வழி இல்லாமல் ஐயா திருப்பி நம்ம செங்கோட்டையன் மூலமாக தாவேகாலையும் பேச்சுவார்த்தை நடந்து அவங்களும் ஒரு 36 சீட்டு 40 சீட்டு தர்றதுக்கெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. சிலர் ஐயாவோட இருந்து சில பேர் தவறான வழியை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றதுக்கு முடிவெடுத்துட்டார். இருந்தாலும் ஐயாவோட பற்றுதல்னால அவரோட நம்ம சேர்ந்து பயணிக்கணுங்கிறதுனால நானும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் நாங்களும் 3 மாதம் எங்களால் முடிஞ்ச எல்லா வேலைகளும் கட்சிக்கு பண்ணோம். அது தொடர்ந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தற்சமயம் தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் குளத்தூரில் தோற்றுறார். தோற்றதுக்கப்புறம் ஐயா வெற்றி பெற்றார். அப்போ உதயநிதி நாங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தோன்னா, எப்படியும் ஐயாவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராவது இல்லை துணைத் தலைவராவது இது கொறடாவாவது கொடுத்துருவான்னு நினச்சோம். ஆனால் அவரை ஒரு முதலமைச்சராக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கலைஞர் காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டு உச்சபட்ச பதவி எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டார். அவரை கொண்டு 2வது லைனில் உதயநிதிக்கு பின்னாடி உட்கார வச்சதை என்னை போன்ற உண்மையான விசுவாசிகள் ஏற்றுக்க முடியல. நாங்கள் அவரை பிடிச்சி திருப்பி இங்கேருந்து மாறுங்க பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லவும் முடியல. ஏன்னா அவருடைய ஏஜுக்கு அவருடைய தன்மைக்கு அடுத்தடுத்து நிலை எடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி நாங்களாக முடிவெடுத்து எங்களுடைய எண்ணங்கள் நேர்மை, அரசியல் தூய்மையாக இருக்கணுங்கிறத பார்த்தோம்னா இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கிற ஆட்சி சிறப்பாக நடக்குது. இளைஞர்கள் அதிக அளவில் ஊக்கப்படுத்தியிருக்காரு. மன்றத்தில் உள்ளவர்களுக்கு MLA பதவி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு இதுதான் சரியாக வரும்னு நினச்சிட்டு நாங்கள் முறைப்படி தாவேகாவில் நேற்று இணைஞ்சிருக்கோம். அதாவது OPS அவர்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய நல்ல மனதுக்கு ஸ்டாலின் கண்டிப்பாக நல்ல இடத்துல அவர் வச்சுருந்துருக்கணும். இன்றைக்கி வர பதவி போடலை. காலையில் சேர்ந்தால் சாயந்தரம் பதவி கொடுக்குறா சில கட்சியில். இவர் ஒரு எவ்வளோ பெரிய தலைவர். ஒரு அதிமுகவில் ஜீப்பு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். ஒருங்கிணைப்பாளராக இருந்து எத்தனை மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு, மாநில நிர்வாகிகள் போட்டிருக்காரு, எத்தனை நிர்வாகிகள் போட்டிருக்காரு. அதே மாதிரி இவருடைய கையெழுத்தில் எத்தனை பேர் MLA ஆகியிருக்காங்க. A-ஃபார்ம் FE-ஃபார்ம் கையெழுத்து போட்டு இவர் தான் MLA ஆகியிருக்காங்க, MP ஆகியிருக்காங்க, ராஜ்யசபா மக்களவை மாநிலங்க உறுப்பினர் எல்லாமே ஆகியிருக்காங்க. அப்படிப்பட்டவரை ஒரு மாவட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டார் ஸ்டாலின். அப்போ OPS வர வச்சு அவரை முழுக்க ஏமாற்றிட்டார். அந்த ஏமாத்துறதை நாங்கள் விரும்பலை. அந்த அவருடைய ஏமாற்றம் எங்களை மாதிரி இப்போது உண்மையாக நேசித்து தவறு செய்யாமல் இருந்த எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை தான். அவர் பேசும்போது அந்த விமர்சனம் ஆச்சு. அவ்வளோ